வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, முத்துவுக்கு தெரிய வந்த மற்றொரு ரகசியம், ஆறுதல் தேடிய ரோகிணி சென்ற இடம். என்ன விஷயம்ன்ற டீட்டெயிலாக பார்க்கலாம். சிறடி காசு சீரியலில் வந்து இன்றைய எபிசோடில் வந்து மனோஜ் வந்து வேலைக்கு கிளப்பி செல்லுமாறு வந்து சொல்லிவிட்டு இனிமேல் வந்து கதவை சாத்த வேணாம் அப்படின்னு ரோகிணிக்கு வந்து கட்டளையிடுறாங்க விஜயா. இதை தொடர்ந்து வந்து முத்து கிச்சன்லாம் அங்கே வந்து ரோகிணி கிச்சன்கிட்ட வந்து பணம் வாங்கிய விஷயத்த வந்து முத்துக்கிட்ட வந்து மீனா சொல்கிறாங்க. அதுவும் ஒரு முறை இல்லை, பல முறை வாங்கியிருக்காதாவும் சொல்லலை. அப்படின்னா இதில் வந்து பண விஷயம் மட்டும் இல்லை, வேறு ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன்னு முத்து சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலைகிட்ட வந்து ரோகிணி வந்து சேர்ந்து நான் மனோஜுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணேன், என்னை மன்னிச்சிடுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அண்ணாமலை என்னதான் இருந்தாலும் பண விஷயத்தை மறைச்சது தப்பு தான், அதை சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்கிறாரு. அதை தொடர்ந்து வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டு இருக்கும்போது ரோகிணி வந்து சுதி சாப்பிட ஒரு மாதிரி கூப்பிட்றாங்க. ரோகிணி வந்து சாப்பிட்றது வந்து அமர வந்து அது எலும்பி ஆகலையே போக மாதிரி வந்து விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மீனாவும் ரவி சுதி இவங்கெல்லாம் வந்து ரோகிணிக்கு வந்து சப்போர்ட்டாக கதைக்கு பேசுகிறாங்க. கதைக்கு யாரும் வந்து கதைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இனிமேல் இங்கேயே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிளம்புறாங்க. அதுக்கு பின் வந்து பார்வதி வந்து வீட்டுக்கு சென்று அது ஒப்பாரி வச்சு மனோஜுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து மேலும் பார்வதி வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லி, விஜய் இந்த விஷயத்தில் வந்து நீ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கணும், ஏன்னா அவள் பண்ணது எல்லாமே உன் பையனுக்காகன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து விஜயா வந்து கூப்பிட்டு கதைக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு ரோகிணிக்கு வந்து சமாதானம் சொல்லி அனுப்புகிறாங்க. இதான் இந்த எபிசோடு. இது சுவாரஸ்யம் இல்லாமல் இன்றைக்கி எப்படி கொண்டு போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.